Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்மில் 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இஷ்யூ அட் பார் ஷேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூலேயே இஷ்யூ பண்ணால் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 6th சம், கணேஷ் லிமிடெட் issued prospectus inviting applications for 10,000 equity shares of rupees 10 each payable as follows. On application rupees 2 per share, on allotment rupees 4 per share, on first call rupees 4 per share. The issue is fully subscribed. Past journal entries in the books of Ganesh Limited assuming that all payments due as stated above were received. ஸோ இதில் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10. அப்ளிகேஷன் மணி 2 per share, அலாட்மெண்ட் மணி 4 per share, ஃபர்ஸ்ட் கால் 4 per share. இப்போ இதுக்கு வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ரிசீவ் பண்ணுறப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ளே வரும். அப்போ பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இங்கே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஷ் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால் 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 போட்டோன்னா 20,000. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ளிகேஷன் அக்கௌண்ட்லேருந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சேம் அமௌண்ட் 20,000. அடுத்தது அலாட்மெண்ட் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 10,000 ஷேர்ஸ், அலாட்மெண்ட் மணி வந்து 4 rupees. 10,000 into 4 40,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து அதே சேம் 40,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி. ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 4 rupees 40,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அமௌண்ட் சேம் 40,000. ஸோ இந்த சம்மில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. 10,000 ஷேர்ஸும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட் கால் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து இஷ்யூட் அட் பார்ல பேசிக் sum. Next, 7th sum, Ram Limited invited applications for 1,40,000 shares of rupees 10 each payable rupees 2 on application, rupees 2 on allotment and rupees 6 on first and final call. The company received applications for 2 lakh shares and pro rata allotment was made. Pass journal entries and prepare cash book assuming that all the installments duly received. இந்த சம்மில் அவங்க இஷ்யூ பண்ண அப்ளிகேஷன் 1,40,000 ஷேர்ஸு. அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. அப்ளிகேஷன் மணி 2 rupees, அலாட்மெண்ட் மணி 2 rupees, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 6 rupees. கம்பெனி இஷ்யூ பண்ணது 1,40,000 அப்ளிகேஷன்ஸ். பட் ஆனால் கம்பெனி ரிசீவ் பண்ணது 2 lakh ஷேர்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 60,000 எக்ஸஸாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பேசிஸில் வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பேசிஸ் அப்படின்னா என்னென்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்லேயே 1,40,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் 2 lakh. ஸோ அப்போ என்னென்னா 2 ஷேர் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு 1 ஷேர் மட்டுமாவது நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து அப்ளிகேஷன் மணி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அலாட்மெண்ட்லேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ டோட்டலாக வந்து 2 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 lakh இன்ட்டு அப்ளிகேஷன் மணி வந்து 2 rupees போட்டோன்னா 4 lakh. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 1,40,000 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அப்போ 1,40,000 இன்ட்டு 2 போட்டால் 2,80,000. இந்த 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இங்கே 60,000 ஷேர்ஸ் நம்ம எக்ஸஸாக அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 60,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கு என்ன என்ட்ரினா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பட் ஆனால் இங்கே நான் இந்த 2 என்ட்ரியும் கம்பைன் என்ட்ரியாக போட்டிருக்கேன். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த 2 lakhல 1,40,000 போச்சுன்னா பேலன்ஸ் 60,000 இருக்கும். இந்த 60,000 தான் எக்ஸஸ் ஷேர்ஸ். இந்த 60,000 எக்ஸஸ் ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணி எவ்வளோனா 1,20,000. இந்த 1,20,000 நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ அப்போ டோட்டலாக இங்கே வந்து 4 lakh. நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட் டியூ ஆகிறதுக்கான என்ட்ரி share allotment account debtor to share capital account 1,40,000 into 2 2,80,000. Next பார்த்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் பண்ண வேண்டிய அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 2,80,000. இதில் வந்து 60,000 எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் 1,20,000. அந்த 1,20,000 நம்ம வந்து அலாட்மெண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். எவ்வளோனா 1,60,000. அடுத்தது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,40,000 இன்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான அமௌண்ட்டு 6. அப்போது 8,40,000 வரும். அடுத்தது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 8,40,000. ஸோ இந்த சம்மில் என்னென்னா ஒரு 60,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் புக் லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ எதுலலாம் பேங்க் ரிலேட்டடான என்ட்ரிஸ் இருக்கோ அதை மட்டும்தான் போடணும். ஃபஸ்ட்டு 2 ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 4 lakh. நெக்ஸ்ட்டு 2 ஷேர் அலாட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணணுமோ அதை தான் போடணும் 1,60,000. நெக்ஸ்ட்டு 2 ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 8,40,000. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் 14 lakh வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து 14 lakh. Next, 8th sum, the Bangalore Bottling Company Limited issued a prospectus inviting applications for 1 lakh equity shares of rupees 10 each, payable as rupees 2 on application, rupees 3 on allotment, and the balance at the discretion of the directors. Application for 1,20,000 shares were received. The directors allotted the shares as follows: to applicants of 80,000 shares full allotment, to applicants of 30,000 shares 20,000 shares, to applicants of 10,000 shares nil. Give journal entries assuming that all the sums due on allotment has been received and no calls has been made. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ்க்கான ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 1 lakh ஈக்விட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10, 2 வந்து அப்ளிகேஷன், 3 வந்து அலாட்மெண்ட். எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 1,20,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸு. ஸோ எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபுல் அலாட்மெண்ட், 30,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு 20,000 ஷேர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுறாங்க, 10,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எதுவுமே அலாட் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இங்கே வந்து ஒன்லி அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மட்டும் தான் மேட் பண்ணியிருக்காங்க. கால்ஸ் எதுவுமே அவங்க மேட் பண்ணலை. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 1,20,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அமௌண்ட் வந்து 2,40,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி அண்ட் தென் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 2 rupees போட்டோன்னா 2 lakh. ஷேர் அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே வந்து 30,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, 20,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 10,000 இருக்கும். அந்த 10,000 வந்து நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறோம். 10,000 இன்ட்டு 2 20,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இங்கே வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷனுக்கு அலாட்மெண்ட் எதுவுமே பண்ணலை. அப்போ இந்த 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை வந்து கம்பெனி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான என்ட்ரி ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்போசிட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸ்னால் 10,000 இன்ட்டு 2 20,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே எவ்வளோ ஷேர்ஸ்க்கு நம்ம இன்வைட் பண்ணோமோ அந்த ஷேர் 1 lakh இன்ட்டு 3 lakh. நெக்ஸ்ட்டு இந்த அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த 1 lakh ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ்க்கு ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 lakh. இந்த 3 lakhல நம்ம ஆல்ரெடி வந்து 10,000 எக்ஸஸ் அப்ளிகேஷனோட மணியை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2,80,000 தான் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ண அலாட்மெண்ட் மணி. இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் அப்ளிகேஷன் மணியை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் மட்டும் நம்ம எக்ஸஸாக பார்த்துருக்கோம்.
Next, ninth sum, a company offered for public subscription 20,000 equity shares of rupees 100 each, payable as rupees 20 per share on application, rupees 30 on allotment, rupees 20 3 months after the allotment, and the balance 6 months after the allotment. The offer was oversubscription by 5,000 shares, and the amount due on allotment was received in full. Rupees 3,80,000 and rupees 5,55,000 were received on first, second and final calls respectively. You are required to give journal entries for the above information. ஸோ இதில் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, ஈக்விட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100 பர் ஷேரு. இதில் அப்ளிகேஷன் மணி 20 ருபீஸு, அலாட்மெண்ட் 30 ருபீஸு. அலாட் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு ஃபஸ்ட்டு கால் வந்து 20 ருபீஸு. பேலன்ஸ் இருக்கிறது ஷேர் அலாட் பண்ணதுலேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே செகண்ட் கால் பண்ணுறாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது, 5,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் அலாட்மெண்ட் மணி எல்லாமே ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் காலுக்கும் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், 5,000 ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம 25,000க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ 25,000 இன்டூ 20 போட்டோன்னா 5 lakh. நெக்ஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு 5,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸஸ் மணியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான என்ட்ரியும் போடணும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு 20 போட்டோன்னா 4 lakh. பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த எக்ஸஸ் 5,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை போடணும். ஸோ 5,000 இன்ட்டு 20 போட்டால் 1 lakh. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, டியூ ஆகிறதுக்கான என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டலாக இருக்கிற ஷேர்ஸ் வந்து 20,000 இன்ட்டு 30 rupees சொல்லியிருக்காங்க அலாட்மெண்ட்டு. அப்போ 6 lakh. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், சேம் அமௌண்ட் 6 lakh. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கால் மேக் பண்ணதுக்கான என்ட்ரி, டியூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 இன்ட்டு 20 rupees 4 lakh. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மேக் பண்ணது டியூ ஆனதுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 இன்ட்டு 30. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ இதில் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு காலுக்கும் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கும் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஜேர்னல் என்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை தான் போடணும். ஃபஸ்ட் காலுக்கு 3,80,000 கொடுத்துருக்காங்க, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 5,55,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இங்கே போடணும். ரிசீவ் ஆனதுக்கு இவங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கால் அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh போடக்கூடாது. இங்கே கொஷினில் வந்து 3,80,000 தான் ரிசீவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை தான் போடணும். அடுத்தது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 இன்ட்டு 30 6 lakh. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து உங்களோட கொஷினில் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட்டு தான் போடணும். 5,55,000. Next 10th sum, a limited company issued 10,000 shares of rupees 10 each payable as under rupees 2 on application, rupees 3 on allotment, rupees 3 on first call and rupees 2 on final call. The public applied for 9,000 shares. These were allotted. The final call was not made. All the money due on this shares were received except the first call on 400 shares. Prepare bank account, share capital account and balance sheet. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்லையுமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. இதில் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. டோட்டலாக 10,000 ஷேர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணது வந்து 9,000 ஷேர்ஸ்க்கு தான். ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees, அப்ளிகேஷன் மணி 2, அலாட்மெண்ட் 3 அண்ட் தென் ஃபஸ்ட் கால் 3, ஃபைனல் கால் வந்து 2 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லெஜர் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸ் தான் நம்ம இங்கே வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் தான். அப்போ 9,000 இன்ட்டு 2 18,000. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் அதே சேம் 18,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி டியூ ஆகிறதுக்கான என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்.
அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9,000 இன்ட்டு 3 27,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட் சேம் 27,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 9,000 இன்ட்டு 3 27,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 400 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து இன்னும் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 9,000 ஷேர்ஸில் 400 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணல. அப்போ அதை லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 8,600. 8,600 இன்ட்டு 3 போட்டோன்னா 25,800. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் கால் அவங்களே மேட் பண்ணலன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு என்ட்ரி வந்து நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் லெஜரும் ப்ரிப்பேர் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒன்லி பேங்க் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ டெபிட் சைட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 18,000, டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 27,000, டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 25,800. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இன் ஃபிகர் வந்து 70,800 வருது. நெக்ஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 18,000, by share application account 18,000, by share allotment account 27,000, by share first call account 25,800. இது அட்ஜஸ்ட் பண்ணாலும் பேலன்ஸ் வந்து 70,800 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் 9,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ மட்டும் கால்ட் அப் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம போடணும். 8 rupees தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ 9,000 into 8 72,000. இதில் வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து 400 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணல. அப்போ அதை லெஸ் பண்ணணும். 400 ஷேர்ஸ் ஆஃப் ₹3 each 1,200 லெஸ் பண்ணோம்னா 70,800. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் 70,800. அசட்ஸில் வந்து கரண்ட் அசட்ஸில் பேங்க் அக்கௌண்ட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பேலன்ஸ் 70,800. ஸோ இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் வரும். பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 70,800. Next, 11th sum. On 1st April 1995, A Limited issued 50,000 shares of ₹100 each payable as follows. ₹20 on application, ₹30 on allotment, ₹25 on 1st October 1995 and ₹25 on 1st February 1996. By 20th May, 40,000 shares were applied for and all applications were accepted. Allotment was made on 1st June. All sums due on allotment were received on 15th July. Those on first call were received on 20th October. When accounts were closed on 31st March 1996, the second and final call on 400 shares had not been received. Journalize the transactions. சம்மில் பார்த்தீங்கன்னா 50,000 shares issue பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100. அப்ளிகேஷன் மணி ₹20, அலாட்மெண்ட் மணி ₹30. ஃபஸ்ட்டு அக்டோபர் அன்னைக்கு ஃபஸ்ட் கால் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அக்டோபர் அன்றைக்கி ஃபஸ்ட் கால் மணி வந்து ₹25. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி அன்றைக்கி செகண்ட் கால் வந்து சேம் ₹25. ஸோ இதில் வந்து 40,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி 20th May அன்றைக்கி ரிசீவ் பண்ணுறாங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக தான் இருக்குது. 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதில் 40,000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அலாட்மெண்ட் வந்து எப்போ மேக் பண்ணுறாங்கன்னா 1st Juneல எல்லா அலாட்மெண்ட் மணி எல்லாமே ரிசீவ் பண்ணிடுறாங்க. எப்போனா 15th Julyல. ஃபஸ்ட்டு கால் மணி வந்து 20th October ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி செகண்ட் கால் பார்த்திங்கன்னா 31st March. இதில் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 400 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி போடணும். ஸோ நம்ம ஆஸ் யூசுவல் போடுறதான். இந்த சம்மில் என்னென்னா டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறது 20th Mayன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 25/1995 அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நம்ம டோட்டலாக ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் 40,000 ஷேர்ஸ்க்கு. அப்போ 40,000 into 20 8 lakh. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 8 lakh. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1st June அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/6/1995 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 into 30 போட்டோன்னா 12 lakh. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் எப்போ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் எப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 15th July. அப்போ டேட் பார்த்திங்கன்னா 15th Julyல பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு அமௌண்ட் வந்து சேம் அதே 12 lakh. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து எப்போது மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st October. அப்போ 1/10/95 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 into 25 10 lakh. பட் ஆனால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20th October. அப்போது அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு டேட் வந்து 20th October. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் அமௌண்ட் சேம் அதே அமௌண்ட் தான். செகண்ட் கால் பார்த்திங்கன்னா 1st February 1996. அப்போ 1/2/96 ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 into 25 10 lakh. பட் ஆனால்
அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது செகண்ட் காலுக்கு 31st மார்ச்சில். அப்போ டேட் வந்து 31st மார்ச். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,90,000 வரை. ஏன்னா 400 ஷேர்ஸ்க்கான ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 39,600 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர்ஸ்க்கு மட்டும் போடுறப்ப 9,90,000. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 10,000. ஸோ இங்கே வந்து புக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 12th sum. K Limited issued 75,000 equity shares of rupees 10 each and 5,000 12% preference shares of rupees 100 each payable as under. With application, allotment, first call, second call. The company received applications for 1,35,000 equity shares and 4,500 preference shares. Application totaling for 10,000 equity shares were rejected. Allotment on other applications for equity shares was made on pro rata basis. All applications for preference shares are accepted in full. Calls were made due on due dates. All money were duly received. Show the journal entries in the above mentioned transaction. இதில் என்னன்னா 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸும் 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரு இஷ்யூ பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100. இதில் ஈக்விட்டி ஷேரோட அப்ளிகேஷன் 2, அலாட்மெண்ட் 2, ஃபர்ஸ்ட் கால் 3, செகண்ட் கால் 3. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட் 30, ஃபர்ஸ்ட் கால் வந்து 50. ஸோ இதில் ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஏன்னா 75,000 ஷேர்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணுற அப்ளிகேஷன் 1,35,000. அதில் வந்து 10,000 ஈக்விட்டி ஷேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்கும்? 1,35,000ல் 10,000 போச்சுன்னா பேலன்ஸ் 1,25,000. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது ஈக்விட்டி ஷேரில். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 5,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணது 4,500 அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஈக்விட்டி ஷேருக்கு போடணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேருக்கு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 1,35,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2,70,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1,35,000ல் அவங்க வந்து 10,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அண்ட் தென் எக்ஸஸ் ஆஃப் 50,000 ஷேர்ஸ் இருக்குது, அதை அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். ஸோ இதெல்லாம் கம்பெனி என்ட்ரியாக போட்டிங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 75,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 1,50,000. ஷேர் அலாட்மெண்ட்டில் 50,000 ஷேர்ஸ் தான் எக்ஸஸாக இருக்குது. அதை தான் நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ 50,000 இன்ட்டு 2 1 lakh. நெக்ஸ்ட்டு 10,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ அதுக்கான அப்ளிகேஷன் பண்ணியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 இன்ட்டு 2 20,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கான அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 4,500 இன்ட்டு 20 90,000. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 90,000. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி வந்து டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 75,000 இன்ட்டு 2 1,50,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். டோட்டலாக 1,50,000 நம்ம ரிசீவ் பண்ணணும். பட் ஆனால் இதில் வந்து 1 lakh வந்து 50,000 ஷேர்ஸ்க்கான 50,000 ஷேர்ஸ்க்கான எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது 1,50,000ல் 1 lakh நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா 50,000. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,500 இன்ட்டு 30 போட்டோன்னா 1,35,000. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 1,35,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் காலுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 75,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 2,25,000. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் சேம்
அதே அமௌண்ட் 2,25,000. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,25,000. தென் அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 2,25,000. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேரோட செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,25,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அமௌண்ட் சேம் அதே 2,25,000. ஸோ இந்த சம்மில் ஈக்விட்டி ஷேரு கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேரு கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேரில் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கிறதுனால. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக தான் இருக்குது, அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு வரல. Next 13th sum. A company made an issue of 30,000 shares of rupees 10 each payable rupees 3 on application, rupees 5 on allotment and rupees 2 on call. 93,200 shares were applied for, and owing to this heavy oversubscription, allotment were made as follows. Application for 21,500 shares received 10,200 shares. Applicants for 50,600 shares received 12,600 shares. Applicants for 21,100 shares received 7,200 shares. Excess application money of all the pro rata applicants was applied towards allotment and call monies, and any balance was then returned. All monies due on allotment and call was realized. Write up the cash account and ledger accounts relating to this issue of shares in the books of the company. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்கக்கிட்ட இருக்க ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30,000 ஷேர்ஸ். பட் ஆனால் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணது பார்த்திங்கன்னா 93,200 ஷேர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு எப்படி வந்து அலாட் பண்ணுறாங்க ஷேர்ஸ் அப்படின்னா 21,500 ஷேர்ஸ்க்கு 10,200 ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்க. 50,600 ஷேர்ஸ்க்கு 12,600 ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்க. 21,100 ஷேர்ஸ்க்கு 7,200 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அவங்க வந்து அலாட்மெண்ட் அண்ட் தென் கால் மணிஸோட அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. அது போக எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு கேஸ் உங்களோட கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 21,500 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் மணி எவ்வளோனா 3 rupees. அப்போ டோட்டலாக 64,500 ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்கன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 10,200 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ 10,200 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் மணி பார்த்தீங்கன்னா 3 rupees. அப்போ டோட்டலாக 30,600. ஸோ இப்போது பேலன்ஸ் எவ்வளோ அப்ளிகேஷன் மணி இருக்கும், அதாவது இந்த 64,500 அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் மணி எவ்வளோனா 30,600. இப்போ பேலன்ஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்குது, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணினா 33,900. இந்த 33,900 அலாட்மெண்ட் மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 50,600 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 1,51,800. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 12,600 ஷேர்ஸ். அதோட வேல்யூ எவ்வளோ, அப்ளிகேஷன் மணி அதுக்கு எவ்வளோ வரும்னா 37,200. இப்போ எகெயின் எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்குன்னா 1,14,000. அதாவது இந்த 1,51,800ல் 37,800 லெஸ் பண்ணிட்டோன்னா 1,14,000 அப்ளிகேஷன் மணி இருக்குது. இப்போ இதை வந்து அலாட்மெண்ட் மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அலாட் பண்ண ஷேர்ஸ் 12,600. 12,600 ஷேர்ஸோட அலாட்மெண்ட் மணி வந்து 5 rupees. டோட்டலாக 63,000 வருது. இப்போ 1,14,000ல் 63,000 லெஸ் பண்ணிட்டோன்னா எகெயின் பேலன்ஸ் எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்குன்னா 51,000. இப்போ இது வந்து எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் கால் மணியோடய அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது 12,600 ஷேர்ஸ்க்கு கால் மணி ஃபஸ்ட் கால் எவ்வளோனா 2 rupees. அப்போ 25,200. இப்போ 51,000 எக்ஸஸ் மணியிலேருந்து 25,200 லெஸ் பண்ணோம்னா மறுபடியும் பேலன்ஸ் அப்ளிகேஷன் மணி 25,800 இருக்குது. இந்த 25,800 அப்ளிகேஷன் மணியை தான் ஷேர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இதே இங்கே பார்த்தீங்கன்னா 33,900 மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்கான அலாட்மெண்ட் மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,200 ஷேர்ஸ்க்கு 5 rupees அப்படின்னு நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா
51,000 வரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டே 33,900 தான். அதனால தான் வந்து அந்த 33,900 நம்ம அப்படியே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் இதில் 21,100 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணது 7,200. இந்த 21,100 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி வந்து 63,300 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 7,200 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 7,200 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணி 21,600. இப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா 41,700. இந்த 41,700 அலாட்மெண்ட்டோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அலாட்மெண்ட் மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000. இப்போ 41,700ல் 36,000 லெஸ் பண்ணோம்னா எகெயின் பேலன்ஸ் அப்ளிகேஷன் மணி 5,700. இதை கால் மணியோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் இந்த சம்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜர்னல் என்ட்ரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். டோட்டலாக 93,200 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 2,79,600. இந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரியும் போடணும். அண்ட் தென் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம அலாட்மெண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், கால்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ரிட்டனும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான என்ட்ரி போடணும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கால் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டோட்டலாக 30,000 ஷேர்ஸ் தான் இருக்குது. 30,000 × 3 90,000. அடுத்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு காலம் போட்டிருக்கோம், அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இங்கே கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா 1,32,900 அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் இங்கே போடணும், 1,32,900. அதே மாதிரி ஷேர் கால் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கால் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கிற இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 30,900. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்கே வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது போட்டிருக்கோம், 25,800. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். டோட்டலாக 30,000 ஷேர்ஸ் × 5 rupees போட்டோன்னா 1,50,000. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். டோட்டலாக நம்ம வந்து 1,50,000 ரிசீவ் பண்ணணும். அதில் 1,32,900 பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை. அப்போ அதை லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வர அமௌண்ட்டை தான் நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது. எவ்வளோனா 17,100. நெக்ஸ்ட்டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. ஸோ அடுத்தது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். நான் 60,000 ரிசீவ் பண்ணணும். பட் ஆனால் இங்கே 30,900 நான் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 29,100. ஸோ இது இல்லாமல் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சம் அதர் லெஜர் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடான ஜர்னல் என்ட்ரிஸில் இருக்கிறத மட்டும் போடணும். 2 ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 2,79,600. நெக்ஸ்ட்டு 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 17,100. 2 ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 29,100. அடுத்தது எக்ஸஸ் மணியை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பை ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 25,800. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து 3 lakh rupees. அடுத்தது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணோன்னா பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் 3 lakh வருது. நெக்ஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேலி ஆயிரும். தென் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வர்ற பேலன்ஸை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டும் டேலி ஆயிரும். ஷேர் கால் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு டேலி ஆயிரும். ஸோ இந்த லெஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜர்னல் என்ட்ரி வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வந்து பார் வேல்யூவில் இஷ்யூ பண்ணால் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனும் இருந்தது, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் ப்ரீமியம்லையும் டிஸ்கவுண்ட்லையும் இஷ்யூ பண்ணால் எப்படி வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும், என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.